ஓகே. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு அதிகமான கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் எக்ஸாம்ஸ், மேட் எக்ஸாம்ஸ், டான்செட், பேங்க் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பண்ணக்கூடிய கியூட்டு, நிஃப்ட்டு எல்லாத்துக்கும் வரும். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? லாஸ்ட்டாக நடந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம், பிசி இல்லைங்களா? போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படிங்கிற எக்ஸாம்ஸில் வந்து ஒரு 15 கொஷின் ஆப்டிடியூடு கேட்பான். அந்த 15 கொஷின் என்னவா இருந்தது அப்படின்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷனாகவே இருந்தது 15 கேள்விகளும். சரிங்க, அப்படின்னா அது பெரிய எக்ஸாம் அது இல்லை. 10th குவாலிஃபிகேஷன் 10வது தகுதியில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எது? போலீஸ் கான்ஸ்டபிள். அந்த எக்ஸாமில் 15 கேள்வியும் வெறும் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டேபிள்ஸ், சார்ட், பை சார்ட், கிராஃப், இப்படி தொடர்ந்து எல்லா கேள்வியும் கேட்டு வச்சுருக்கான். 15 கேள்வியும். ஆனால் அந்த கேள்வி அவங்களுக்கு ஈஸி தான், எவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த மாடல்ஸ்லலாம் கேட்குறாங்க. இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ளே ஆல் சாப்டர்ஸும் உள்ளே வந்துடுதுங்க. சரி, ஆல் சாப்டர்ஸும் உள்ளே வந்துடுறதுனால இதை வந்து அதிகமான எக்ஸாம்ஸில் இல்லைங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஸோ கேட்மேட்லலாம் வந்து அதிகமான ஸ்ட்ரென்த்து இல்லைங்களா, அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு வராங்க. ஸோ இந்த டாபிக் வெரி 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 இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ இந்த டாபிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹோல் ஆஃப் தி சிலபஸ் கம்ப்ளீட்டாகவே வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ரைட், இப்போ பார்க்கலாம் இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது, என்ன ஷார்ட்கட் இருக்குது, என்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இல்லை இம்பார்ட்டண்ட் திங்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, கொஸ்டின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் பார்க்குறோம், சால்வ் பண்ணுறோம், உடனே ஆன்சர் கொடுத்துறோம். அது வேறு பிரச்சனை, அதெல்லாம் ஈஸியானதான், எல்லோரும் செய்ய வேண்டிய வேலை தான். ஆனால் வந்து அதிகமான டைமிங்கை கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதிகமான டைமிங்கை வந்து கன்சியூம் பண்ணும். சரிங்களா? ஸோ ஒரு சார்ட் கொடுத்து, ஒரு டேபிளர் காலம் கொடுத்துட்டு அந்த 5 கொஷின்ஸ் கேட்குறத வந்து பார்த்திங்கன்னா ½ an hour 45 minutes has gone. பட் எக்ஸாமில் வந்து ஜஸ்ட் 5 minutesல சால்வ் பண்ணணும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு டேபிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இப்போ டேபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். அட்டவணை, சரிங்களா? அட்டவணையை பார்க்க போகிறோம். தரவு விளக்கத்தில் அட்டவணையை பார்க்க போகிறோம். சப்போஸ் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ டேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேபிளை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வித் ஃபாஸ்ட் ரீடிங். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே ஷார்ட்கட் சொல்கிறான்ப்பா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே கொஸ்டினுக்கு ஓடிடணும். கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை போய் கேதர் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கொடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னு தெரியுங்களா? அந்த சார்ட்டை கம்ப்ளீட்டாகவே அனலைஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரெகுலர் மெத்தட். ரெகுலர் மெத்தட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சார்ட்டுக்கு போயிட்டு அந்த டேபிள்ஸ்க்கு போயிட்டு ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி என்னென்ன வேணுமோ அதை வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கொஸ்டின் டிஸ்கஷன் போனோம் அப்படின்னா உடனே சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்துடலாம். இது ரெகுலர் மெத்தட், கிளாசிக்கல் மெத்தட். இதுக்கான டைமிங் வந்து அதிகமாக எடுக்கும். நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மெத்தடை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இனிஷியல் ஸ்டேஜில் ரெகுலர் மெத்தட் 2வை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? மெத்தட் 1க்கு நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆகிக்கணும். அதுதான் எக்ஸாம் பேட்டர்னில் யூஸ் ஆகும். இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்னில் யூஸ் ஆகும். ஸோ எக்ஸாமில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க நேரமே இருக்காது. சப்போஸ் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ½ an hour has gone, 45 minutes has gone. ஸோ டைமிங் ½ an hour கிடையாது இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பிரெயினை வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருந்தா தான் ஆன்சர் கொடுக்க முடியும்.
ஸோ இது என்னென்னா தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரேஷியோவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரிங்களா, ஆவரேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி கேட்டாலும் ஆவரேஜ், ரேஷியோ, பர்சன்டேஜை சொல்ல தெரியணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காம்ப்ரிஹென்ஷன் என்னது? இங்கிலீஷ் வெக்கபுலரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய பவர்ஸை வந்து நீங்கள் ரெகுலராகவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன், ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ், ரீடிங் மேகசின்ஸ், மந்த்லி மேகசின்ஸ், இங்கிலீஷ் மேகசின்ஸில் வந்து நிறையா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா பேராகிராஃப் கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் பவர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து கொஸ்டின் போகலாம். பாருங்கள், கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினில் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பார்க்கலாம். ஸோ டைரக்ஷனில் 1 to 5 அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டடி தி டேபிள், ஓகேங்களா, ஸ்டடி தி டேபிள் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இது எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஷார்ட்கட் தான் எக்ஸாமுக்கு தேவை. சரி, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் இன் கேலோ இண்டியா ஃப்ரம் அவர் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் 2 different years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்கதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படித்து பார்த்துக்கணும். அங்கே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 2020 நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குது? பாய்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பாய்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே 2019 கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, பட் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜில் ஆல்ரெடி நான் வந்து நடத்திட்டேன். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கவனிங்க, திரும்ப வந்து ஹோல் ஆஃப் தி சிலபஸ் வரும்பொழுது உங்களுக்கு புரியும். 2020 அப்படியே ரிவர்ஸ், நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க கேர்ள்ஸ்க்கு, பாய்ஸ்க்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ 4 யூனிவர்சிட்டிஸுக்கு PQRS. ஓகேங்களா, ரைட். ஸோ இது வந்து ரெகுலர் மெத்தடுக்கு போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறாங்க, ரெகுலர் மெத்தடுக்கு போயிட்டுருக்கோம். ரெகுலர் மெத்தட் பிரகாரம் என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் டேபிள்ஸை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா. சரி, இப்போ பாருங்கள், கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட் வந்து 40%, பாய்ஸ் பார்ட்டிசிபேட் என்ன இருக்க போகுது 60%. அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது 60%, இது 40%, இது 75%, 25%. சரி, நினச்சி பாருங்களேன், இது மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா எக்ஸாம் ஹாலில் எவ்வளோ டிலே ஆகுங்கிறது புரிஞ்சுக்குங்க. சரிங்களா. ஸோ இனிஷியல் ஸ்டேஜுக்காக சொல்கிறேன். இதே போல் 75% பாய்ஸ்னால் இவங்க 25% தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, 40%. ஸோ ஆக்சுவலாக இது உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன், ஆனால் எழுத தேவையில்லை. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் யுவர் பிரெயின். புரியுதுங்களா. ரைட், நெக்ஸ்ட்டு ஒன்று பார்ப்போம், என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், 60%க்கு 360, 60%க்கு 360 இருந்தால் 20%க்கு எவ்வளவு? புரியுதுங்களா. 20%க்கு எவ்வளவு? 120. புரியுதா சொல்கிறது? 60%க்கு 360 அப்படின்னா ஸோ கேன்சல் பண்ணிங்க, டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 6 வரும். அதாவது 1%க்கு 6னா 10%க்கு 60, 20%க்கு 120, 40%க்கு 240. புரியுதா? அவ்வளோதான், அப்படிதான் கால்குலேட் பண்ணணும். அதே போல் 40%க்கு 240னா 60%க்கு 360. இது ஏன் எழுதிட்டுருக்கோன்னு உங்களுக்கு புரியுதா? டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எனக்கு வந்து 2019 யூனிவர்சிட்டியில் இருக்குது, பட் கேர்ள்ஸ்க்கு பர்சன்டேஜ் தான் இருக்குது, நம்பர்ஸ் இல்லை. அதனால் ரெண்டையும் நான் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக பார்க்குறேன். ஸோ 25% வந்து 175னா 75% வந்து 525. ஓகேங்களா. 55% 330 அப்படின்னா 45% வந்து 270. ஸோ இதான் பர்சன்டேஜுடைய முக்கியமான இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து. ஈவன் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணியிருந்தாலும் இது மாதிரி சொல்கிறதுக்கு நீங்கள் பழகணும். ஓகேங்களா. ரைட், இப்போது 25% 320 அப்படின்னா 75% என்ன இருக்கும் 960. எப்படி? இந்த மெத்தடில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த மெத்தடில் நீங்கள் கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ 40%க்கு 300னா 60%க்கு 450.
30%க்கு 270 அப்படின்னா 70%க்கு 630, 75%க்கு 240னா 25%க்கு 80. இதுதான்ப்பா செகண்ட் மெத்தடு. ஏற்கனவே சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, செகண்ட் மெத்தட், ரெகுலர் மெத்தட். செகண்ட் மெத்தட் தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த மெத்தட் செய்யும்போது உங்களுக்கு டைமிங் அதிகமாக இப்போ கன்சப்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுங்க. பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். இது நல்லா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த டேபிள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அண்டர் கண்ட்ரோலில் இருக்கோம். நம்ம கையில் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இப்போ இருக்குது. நேராக வந்து கொஷின்ஸு டிஸ்கஸ் பண்ண போய்க்கலாம். ஸோ ஃபைண்ட் தி ரேஷியோ. பாருங்கள், பர்சன்டேஜ் அங்கே பார்த்தோம். கீழே கொஷின் கேட்டிருக்குது, ரேஷியோவை கேட்டிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி பி. ஸோ பி யூனிவர்சிட்டியில் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸோடைய நம்பர்ஸும் அதே மாதிரி கியூ யூனிவர்சிட்டியில் நம்பர் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க, அதே கேர்ள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பட் என்ன தெரியுங்களா, 2019 கேட்டிருக்கான். இது 2020க்கு நீங்கள் வந்து ஆன்சர் கொடுக்கணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நேராக 2019 போய்க்கலாம், பி யூனிவர்சிட்டி போய்க்கலாம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 240. ஓகேங்களா? ஸோ கேர்ள்ஸ் வந்து 2020ல் யூனிவர்சிட்டி என்னங்க கியூ, அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் கேர்ள்ஸில் எவ்வளோ இருக்காங்க, 300 இருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போது 0 கேன்சல் ஆயிடுச்சு. என்ன டேபிள் எடுத்துக்கலாம், டேபிள் வந்து என்ன டேபிளுங்க, 6 எடுத்துக்கலாமா? ஸோ 6 4s are 24, 6 5s are 30. ஸோ ஆன்சர் இஸ் 4:5 is the ஆன்சர். ஓகேங்களா? நான் சொல்லியும் கொடுத்துருக்குறேன், சால்வ் பண்ணியும் கொடுத்துருக்குறேன். பட் இது வந்து அதிகமான டைமிங் கன்சியூம் ஆகிருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து ரெகுலர் மெத்தட். இப்போது மெத்தட் 1 எடுத்து நம்ம வந்து இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. பாருங்கள், நம்ம இது செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஏரியா, அதாவது இப்போ இப்படி செஞ்சுருக்கோம் இல்லையா, இது எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. புரியுதுங்களா? எதை டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணது எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை நம்பர்ஸ், எதையுமே தொடாதீங்க. அப்படியே பிளாங்காகவே வச்சுக்கோங்க. நேராக கொஸ்டின்ஸ் போயிருங்க. த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி பி 2019. ஸோ 2019 எடுத்துக்கங்க, பி எடுத்துக்கங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனை இருக்காங்க அது மட்டும் தான் இப்போ கால்குலேட் பண்ணணும். 60%க்கு 360, 40%க்கு 240. ஓகேவா? ஸோ இந்த 240 எந்த ரேஷியோவில் இது டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லையும் டிவிசிபிள் ஆகும், 6லையும் டிவிசிபிள் ஆகும், 4லையும் டிவிசிபிள் ஆகும். புரியுதா? 240 அப்படிங்கிறது வந்து 5லையும் வகுப்படும், 6 4 24, 4 6 24 இதுலேயும் வகுப்படும். ஸோ ஆப்ஷன் பியும் சியும் வராதுன்னு சொல்லி அனலைசிஸ் பண்ணணும். இந்த டாப்பிக்கே அனலைசிஸ் தான். ஓகேவா? அடுத்தது இங்கே போயிடலாம். எங்கே கேட்டிருக்கிறது, என்ன கேட்டிருக்கான், கியூவில் கேட்டிருக்கான், 2020ல் கேட்டிருக்கான், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட்டுன்னு கேட்டிருக்கான். அங்கே தான் நம்பரே தெரியுது, 320அப்பா 300ன்னு தெரியுது. ஸோ 300ன்னு தெரிஞ்சால் இப்போ நம்ம 3ல் இது டிவிசிபிள் ஆகுமா? எஸ், ஏங்கிற ஆப்ஷன் 3ல் டிவிசிபிள் ஆகுது. 5ல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகுது. ஸோ 3லையும் தெருவு வருது அப்படின்னா இந்த 0 கேன்சல் பண்ணும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஆன்சர் இஸ் 4:5 அப்படி. அவ்வளோதான். இப்போ என்ன செஞ்சுருக்கோம், இந்த அனலைசிஸ் எதுவுமே செய்யாமல் மெத்தட் 2ல் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஒர்க்லேருந்து நம்ம தேவையானதை மட்டும் தான் செஞ்சுட்டு நேராக வந்து கொஷின் நம்பர் 1 சால்வ் பண்ணுறதுனால ஸோ வி கேன் கெட் தி ஆன்சர் வித்தின் 60 செகண்ட். புரியுதா? வித்தின் 60 செகண்ட். இன்கேஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுட்டு 5 கொஷினுக்கு 5 மார்க் எடுத்துடலான்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதில் எங்கேயாவது சின்ன எரர் இருந்துச்சுன்னா 5 கொஷின் அவுட் ஆயிரும்ப்பா. டைமிங்கும் வேஸ்ட்டு, 5 கொஷினும் அவுட் ஆயிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Find the average. Second question. Find the average approximately the number of girls participated from R and S together 2020. ஸோ கேர்ள்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுவும் 2020ல் யார் ஆர்லையும், சரிங்களா, ஆர்லையும் எஸ்லையும் கேட்டிருக்காங்க. சரி, ஆர்லையும் எஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ 270, 240,
இன் 2020 என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ரொம்ப ஆவரேஜ் ஈஸி. நீங்கள் வந்து ஆவரேஜ்னு சொன்ன உடனே ஆல் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க எல்லாரும். ஸோ 270, 240, 0, 7, 4, 11, மீதி 1, 3, 2, 5, 510ன்னு பழகவே பழகாதீங்க. இது வந்து பேட் ப்ராக்டிஸ். இது பேட் ப்ராக்டிஸ். ஸோ கூட்டி 2ஆல் வகுக்கிறது அப்படிங்கிறது பேட் ப்ராக்டிஸு. ஸோ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் செய்யணும். ஆனால் எக்ஸாமில் இப்படி செஞ்சிங்கன்னா நேரங்கள் அதிகமாகும், உடனே ஆன்சர் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், 270 இருக்குது, இங்கே 10 போய் ஆட் பண்ணிங்க 250 ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்க 260 ஆயிடுச்சு. இப்போ ஆன்சர் 255 தானே. புரியுதுங்களா? 270லேருந்து ஒரு 10 கொண்டு போய் 240ல் ஆட் பண்ணிங்கன்னா 250 ஆயிடுச்சு. அப்போது 260, 250க்கு நடுவில் என்னவா இருக்கும்? 255 தான் இருக்கும். இதையே நீங்கள் a+b/2ன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். இது எத்தனை செகண்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா? இது போல் இருக்க கொஸ்டின்ஸை குயிக்காக நீங்கள் பிக் பண்ணி எக்ஸாம் ஹாலில் பண்ணும் பொழுது, ஸோ யூ கேன் தெஃப்ட் தி ஆன்சர்ஸ், யூ கேன் தெஃப்ட் தி என்ன சொல்கிறதுங்க, மார்க்ஸை நீங்கள் தெஃப்ட் பண்ணணும், திருடிடணும். எப்படியா போய் திருடிடணும். திருடி எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிற மாதிரி தான் இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து உள்ளே போகணும். ஸோ ஹோல் ஆஃப் தி இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் நம்பர் 2க்கு நம்ம ப்ரீவியஸாக செஞ்சுருந்தோம் பார்த்தீங்களா? இந்த எந்த ஒர்க்குமே தேவைப்படல. அதாவது இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது எதுவுமே தேவைப்படல. ஸோ அதனால் நீங்கள் அது மாதிரி செய்ய தேவையில்லை. ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்கான்? ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் பார்ட்டிசிபேட்ஸ் ஃப்ரம் Q, சரிங்களா, அண்ட் கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் R. ஸோ பாருங்கள், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்பான். கியூவையும் ஆரையும் கம்பேர் பண்ண சொல்கிறான், சரிங்களா. 2020 தான். 1ல் வந்து என்னது, Qவில் வந்து பாய்ஸ், ஓகேங்களா. அடுத்தது வந்து ஆரில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறான். ஸோ ஒரு நம்பர் தெரிஞ்சிச்சு எனக்கு 217. அது எல்லாம் தேவையில்லை, அங்கேயே பார்த்தாலே தெரியுது 270. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 60% கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வருதுங்க? 450ன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இல்லைன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? 40%க்கு 300னா 60%க்கு 450 அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா? அதான் பர்சன்டேஜோடைய டேலண்ட். ஸோ 450லையும் 270க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுக்கணும்ப்பா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 450, 270 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இது சொல்லும் பொழுது கீழே இந்த இடத்துல ஆப்ஷன்ஸில் பாருங்களேன், எனக்கு கண்மூடித்தனமாக இந்த ஆன்சர் தெரியுது. ஏன் சொல்லுங்கள்? டிஃப்ரென்ஸ் பண்ணால் யூனிட் டிஜிட்டில் 0 தான்ப்பா வரும். ஆனால் இங்கே ஆப்ஷனில் சிங்கிறது ஒரே ஒரு 0 மட்டும்தான் இருக்குது. மீதினா 2, 8, 5 இருக்கிறனால ஸோ நீட் நாட் டு பி டிஃப்ரென்ஷியேட். புரியுதா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது தப்பாகி அதுக்கப்புறம் முழிச்சிட்டு இருக்கிறது பதிலாக நம்ம என்ன பண்ணுறோங்க, யூனிட் டிஜிட்டில் கம்பேர் பண்ணி 0க்கு 0 வருதா, ரைட். அப்படி 2 0வாக இருந்துச்சு சார் அண்ணா, ஸோ அடுத்த ஒரு டென்ஸ் வேல்யூ செக் பண்ணி பாருங்கள். ஸோ டென்ஸ் வேல்யூ சேமாக இருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட்ஸ் வேல்யூ செக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த்து சம் ஃபைண்ட் தி பர்சன்டேஜ். ஸோ அகைன் பர்சன்டேஜ். ஸோ டேபிள்ஸ்னாலே அதிகமாக பர்சன்டேஜ் தான் கேட்டிருப்போம். ஸோ ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ். ஓகே, எல்லாத்தையும் கூட்டிக்கணுமாமா, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு பார்ட்டிசிபேட் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி Q 2019 to 2020. புரியுதுங்களா? ஸோ யூனிவர்சிட்டி Q எஸ்பெஷலி அதை வச்சு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும். சொல்லலாமா? 2019 Q யூனிவர்சிட்டி. சரிங்களா? 2019 Q எடுத்துக்கலாம். ஸோ பாய்ஸையும் கேர்ள்ஸையும் ஆட் பண்ணுங்கள். இது 240னா இது என்னவா இருக்கும் போட்டு வச்சுருக்கோம் 360. ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன ஆச்சுங்க, எவ்வளோ ஆயிடுச்சு? ஸோ 24, 36 என்னங்க 500 வருதா? 500 0 10 600ன்னு வருது. ஓகேங்களா? 600ன்னு வருது. அப்போ என்னாச்சு, 2019 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆட் பண்ணோம்னா 600 ஆயிருக்குது. 2020க்கு போய் பார்க்கலாம். அதே மாதிரி யூனிவர்சிட்டி Qக்கு ஸோ 300 இங்கே இருக்குது, இங்கே வந்து 450 இருக்குது. ஸோ எவ்வளோ இருக்காங்க? 750.
எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க? 150 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க? 600லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க இன்டூ 100. இதான்ப்பா ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேங்களா? அவ்வளோதான். இது சால்வ் பண்ண உடனே ஆன்சர். புரியுதா? 600ல் 150. ஸோ இதை இப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எரர் வரும். டைமிங் அதிகமாக கன்சம்ஷன் நடக்கும். என்ன செய்யணும்னு சொல்லட்டுங்களா? பாருங்கள், 600ல் பாதி எவ்வளவு? 300. 50% அப்படிங்கிறது 300, 150 அப்படிங்கிறது 25% இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான், எழுதவே தேவையில்லை, டைரெக்டாக வந்து ஆப்ஷன்ஸை அடிக்கலாம். இது மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அது இனிஷியல் ஸ்டேஜாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இனிஷியல் ஸ்டேஜில் பர்சன்டேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது மெதுவாக இதை பற்றி சொல்லிக் கொடுப்பேன். பட் வந்து ஒன்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நேரடியாக ஆன்சர் கொடுக்கறதுக்கு தயாரானால் மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அதிகமான கொஷினை ஃபேஸ் பண்ணி அந்த அதிகமான கொஷின் ஃபேஸ் பண்ணது எல்லாமே கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. ஃபைண்ட் தி சம் of total girls participated from all the college together 2019. எல்லாத்தையும் கூட்டணும். ஓகேங்களா? சம்னு என்னது? எல்லாத்தையும் டோட்டல் கேர்ள்ஸ்னு எடுக்கணும். எப்போது? 2019. ஸோ கேர்ள்ஸு 2019 கேர்ள்ஸ் எடுத்து பாருங்கள், எல்லாமே பர்சன்டேஜில் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். 240, 360, ஓகேவா? 525, 270. பாருங்கள், ஆட்லாம் பண்ணக்கூடாது. என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டுன்னா 5 வருமாமா. 5 வந்தால் ஆன்சர் என்னவாக இருக்க போது? எய்தர் ஆப்ஷன் ஏ ஆர் சி. புரியுதா? அப்படி தான் செய்யணும். கூட்டிட்டு எனக்கெல்லாம் கூட்டெல்லாம் பெரிய கில்லாடி நான் பண்ணிடுவேன்னு பண்ணிங்கன்னா எங்கேயாவது எரர் வந்துடும் பதட்டத்தில். எங்கள் வீட்டிலே செய்யலாம் பதட்டத்தில். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் அப்படின்னு பாருங்கள். 6 4 10, 12 19ன்னு வருது. ஸோ டெஃபினெட்லி ஆன்சர் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். அழகாக அப்படி கம்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அனலைசிஸ் தான் பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் சால்வ் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இ ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ் இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ டெஃபினெட்லி யூ கேன் ஆட். ஸோ சம்மப் பண்ணி ஆகணும், அதை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். 1395 கண்டிப்பாக வருதாங்கிறது நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் போகிறோம். அந்த டைரக்ஷன் பாருங்கள். ஸோ இப்படி தான் கொடுப்பாங்க கொஷின்ஸு. பேட்டர்னே இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு டிஸ்பிளேயில், ஆன்லைன் எக்ஸாம்ஸ் டிஸ்பிளேயில் இது ஒரு கொஷின் தான். ஸோ டைரக்ஷன் இருக்கும், அந்த டேபிளர் காலம்ஸ் சார்ட் இருக்கும், கீழே ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அடுத்தது பேஜ் போனீங்கன்னா அடுத்தது இதே மாதிரி இருக்கும். அது மாதிரி 5 கொஷின்ஸ் இருக்கலாம், 3 கொஷின்ஸ் இருக்கலாம், 4 கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷன் 6 to 10 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஸ்டடி தி கிராஃப் and answer the given questions. Percentage of different types of trains running in 4 different types of station is given. ஓகேங்களா? ஸோ ஹவுரா, மும்பை, டெல்லி, சென்னை. ஸோ 4 ஸ்டேஷன்ஸ். அந்த ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து மெயில், இல்லைங்களா, மெயில் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் ஓடிட்டுருக்குது, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் ஓடிட்டுருக்குது, எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் ஓடிட்டுருக்குது. சரிங்களா? கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி தான் கொடுப்பாங்க, கலர்ஸில் கொடுப்பாங்க. ஸோ க்ரீனுங்கிறது மெயிலு, ரெட்டுங்கிறது சூப்பர் ஃபாஸ்ட்டு, ப்ளூ கலர் வந்து எக்ஸ்ப்ரெஸ். இத்தனை ட்ரெயின் வந்து போயிட்டுருக்குது. என்ன போயிட்டுருக்குது பாருங்கள், பர்சன்டேஜில் சொல்லியிருக்கான். டேபிள் வந்து பர்சன்டேஜில் இருக்குது. கீழே வந்து ஹவுரா, மும்பை, சென்னை, டெல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பர்சன்டேஜு டேபிளர் காலம்ஸ் இன்டர்பிரிட்டேஷனில் வந்தால் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். 1/1 ஈக்குவல் டு 100%. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். 1/2 ஈக்குவல் டு 50%. 1/3 ஈக்குவல் டு 33.33%. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கிளாஸே இதை வந்து தெரவாக படின்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் தெரவாக படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. படிக்கலைன்னா மீண்டும் வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோ. இது எல்லாமே நீ உள்ள நுழைய இந்த டாப்பிக்கில் போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அனலைஸ் பண்ணுறதில்ல, டைரெக்டாகவே நம்ம ஆன்சர் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அனலைஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே ஆன்சர் கொடுக்க முடியும். தேவையானதுக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் இன் எ டே 20% எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் ஆர் நாட் ரன்னிங். புரியுதா? ஸோ ஒரு நாள் என்னாச்சுங்க, 20%
எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஓடாமல் இருக்குது டியூ டு டெக்னிக்கல் ப்ராப்ளம். அப்போ எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எந்தெந்த ஸ்டேஷனில் போயிட்டுருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20% போகாமல் இருக்குது. அப்போ என்ன மீனிங், 80% ரன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? 20% நெகட்டிவ்னா பாசிட்டிவ் வந்து 80% வந்து ரன் ஆகுது. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி டோட்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரன்னிங் இன் மும்பை. ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் ஓகேங்களா, அதுவும் டோட்டல், அது எல்லாமே டோட்டல் தான். ஸோ டோட்டல் மெயில் ட்ரெயின் ரன்னிங் இன் தி டெல்லி. ஸோ மெயில், இது வந்து மெயிலை குறிக்குது, இது எக்ஸ்பிரஸை குறிக்குது, இது மும்பை, இது டெல்லி. ஸோ ரெண்டையும் ரேஷியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் போய் நம்ம செக் பண்ணாலே 80% தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, 80% எடுத்துக்கணும். ஸோ பிஃபோர் தட் நம்ம ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கோம், ஹவுராவில் வந்து 800 ட்ரெயின் டோட்டல் ட்ரெயின்ஸு, மும்பையில் 1200, டெல்லியில் 900, சென்னையில் 720 ட்ரெயின்ஸ் அப்படின்னு டோட்டல் ட்ரெயின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் போய் எடுத்து பாருங்கள், எங்கே மும்பையில் 33.33னா என்ன மீனிங்க? 33.33னா 1/3 அப்படின்னு அர்த்தம். அதானே 1/3 தானே, 1/3 அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதா? ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை சொல்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ டெல்லியில் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா எதை சொல்லியிருக்காங்க, மெயில் வந்து 60% ரன்னிங். இப்போது 60% அப்படின்னா டோட்டல் ட்ரெயின்ஸ் எவ்வளோங்க டெல்லியில்? 900 ட்ரெயின்ஸ். ஸோ 900 ட்ரெயினில் 60% என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். 900ல் 60%. புரியுதுங்களா? ஸோ 960% எப்படி கண்டுபிடிக்கிறது? பாருங்கள், 60% எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறேன் பாருங்கள். 6ஐயும் 9ஐயும் பெருக்கிடு, 54, 2 0வை அடிச்சிரு, 0 சேர்த்துக்க. மொத்தம் 540 ட்ரெயின் வந்து மெயிலில் ஓடுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருங்க, 540. ஸோ 540 அப்படின்னா அந்த 54 இருக்கு இல்லையா, எதில் வகுப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வகுப்படக்கூடிய ஒரே ஒரு எண்ணு 27 மட்டும்தான். ஸோ 27 × 2 54. ஸோ ஆன்சர் என்ன வரப்போகுது, ஏ தான் வரப்போகுது. ஆனால் இங்கே நன் ஆஃப் தீஸ் ஒன்று இருக்குது. நன் ஆஃப் தீஸ் இருக்கிறனால ஸோ யூ கேன் கன்ஃபார்ம்டு, இதை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்க. பார்க்கலாமா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஸோ மும்பைக்கு போகிறோம், அங்கே வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அவன் சொல்லிட்டான் 80% தான் ரன் ஆகுது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து 80% வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்குறோம், டோட்டல் ட்ரெயின்ஸ் வந்து மும்பையில் 1200 ட்ரெயின். அதில் 3 மடங்கு இல்லையா, 3ல் 1 மடங்கு தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருக்குது. அப்படி எவ்வளவு, 400 ட்ரெயின் தான் அங்கே இருக்குது. அதில் ஒரு 80% தான் ரன் ஆகுது. அப்படின்னா 8 4 32. புரியுதா? ஸோ 320, ஸோ 32 14லே வகுப்படும். ஸோ டெஃபினெட்லி ஆன்சர் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? ஸோ நீட் நாட் டு பி ஃபுல்லி சால்வ்டு, முழுவதுமாக நீங்கள் சால்வ் பண்ணவே தேவையில்லை. கம்பேரிட்டிவ் ஸ்டடி, அதுக்கு பேர் தான் அனலைசிஸ். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பகுப்பாய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வருமா இது வருமா அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தாலே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காகவே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ கொஷின் நம்பர் 6 சால்வ் பண்ணியிருக்கோம். கொஷின் நம்பர் 7 போகலாம். கொஷின் நம்பர் 7 சேம் என்ன சொல்லியிருக்காங்க, அதே கொஷின் தான். கொஷின் நம்பர் 7ல் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டோட்டல் பாருங்கள், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் கொஷின்ஸில் வந்து மட்டும்தான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தான், 20% ட்ரெயின்ஸ் ஆர் நாட் ரன்னிங்னு கொடுத்துருக்கான். ஆனால் கொஷின் நம்பர் 2ல் அது கிடையாது. இப்போ டோட்டலாக எல்லாமே ரன் ஆகுது தான் அர்த்தம். புரியுதா? அதை போய் இங்கே மெர்ஜ் பண்ணக்கூடாது. வாட் இஸ் த டோட்டல் மெயில் ட்ரெயின்ஸ் ரன்னிங் ஆல் தி ஸ்டேஷன் டுகெதர்? புரியுதுங்களா? அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் நோட் பண்ணி வச்சுருக்கோம். எங்கே, எல்லா ஸ்டேஷன்லேயும் மெயிலை மட்டும் போய் கால்குலேட் பண்ணிடுங்க. ஸோ மெயில் 25%, 50%, 12.5%, 60%. ஸோ ஏற்கனவே கொஞ்சம் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ, 540 அப்படின்ற இடத்துல வச்சுருக்கோம். புரியுதா? இந்த இடத்துல வந்து 540ன்னு வச்சுருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 540 அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ இங்கே 12.5னா என்ன மீனிங், யாராவது சொல்ல முடியுமா? 12.5னா என்ன அர்த்தம்? 1/8.
புரியுதா? 1/8 தான் 12.5. அதான் 1/1, 1/2, 1/3, 1/4 அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். 1/8 மொத்தம் ட்ரெயின் எத்தனை ட்ரெயின் சென்னையில்? சென்னை பொறுத்த வரைக்கும் 720 ட்ரெயின். அப்போது எத்தனை ட்ரெயினுங்க? 90 ட்ரெயின். புரியுதா? இது வந்து 90 ட்ரெயின் ஆயிடுது. அது 540, இது 90. ஏன்னா 8ல் 720 எத்தனை மடங்கு? 9 மடங்கு. அதனால 90. இங்கே 50% தான் 1/2 தானே. டோட்டலாக மும்பையில் எத்தனை ட்ரெயின்? 1200. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக 600 மாறிடும். ஓகேங்களா? 600 மாறிடும். ஸோ இங்கே ஹவுராவில் எடுத்துக்கிட்டோன்னா 25% 1/4 தானே. டோட்டல் ட்ரெயின் எவ்வளோ? 800. ஸோ 200. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டைரக்ட் ஆன்சர் வந்து 1430 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ டியூ டு ஹெவி ரெயின் 40% ஆஃப் தி ட்ரெயின்ஸ் இஸ் கேன்சல்டு இன் மும்பை. சரிங்களா? ஸோ பழகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக படிங்க. ஸோ 40% வந்து மும்பை ட்ரெயின் வந்து கம்ப்ளீட்டாகவே கேன்சல் பண்ணிட்டாங்களாமா. அப்போ என்ன மீனிங்கு? 60% தான் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? அதே போல் இந்த ரேஷியோ ஆஃப் தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அண்ட் மெயில் ட்ரெயின்ஸ் கேன்சல் இஸ் 4:5:6. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரன்னிங் இன் மும்பை? ஸோ இதை கொடுத்து 2 வேல்யூஸை கொடுத்துட்டு 3வது வேல்யூஸை வந்து நம்ம ஆன்சர் கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ எப்படி இந்த ரேஷியோ ஆஃப் தி சூப்பர் ஃபாஸ்ட்டு எக்ஸ்பிரஸ்ஸு மெயில் ட்ரெயின்ஸுடைய ரேஷியோ வந்து 4:5:6. ஓகேங்களா? ரன்னிங் ஆகிட்டுருக்குது. ஏற்கனவே வந்து 40% வந்து ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 40% ட்ரெயின் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டோட்டலாகவே எங்கே மும்பையை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ மும்பையில் how many trains? 1200 trains. புரியுதா? 1200 ட்ரெயின். ஸோ 1200க்கு நீங்கள் வந்து 60% கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படியோ பண்ணிக்கலாம். ஸோ 40% அப்படின்னாலே வந்து 180 வந்துருப்பா. புரியுதா? 40% ட்ரெயின் வந்து கேன்சல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40% அப்படின்னு எடுத்துக்கங்க. என்னாச்சு? 480 வந்துருச்சா? ஸோ 480 ட்ரெயின்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சாமா. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரன்னிங் இன் மும்பை? ஓகேவா? ஸோ இது வந்து பேசிகிட்டு இருக்கிறது நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு பார்க்குறோம். அங்கே மும்பையில் வந்து ஆல்ரெடி 1/3 இல்லையா? 33.33 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது? இந்த 480 இருக்கு இல்லையா? இந்த 480ல் ரேஷியோ எடுத்துக்கணும்ப்பா. ஸோ 4 + 6 10 + 5 15ஆல் டிவைட் பண்ணணும். புரியுதா? இந்த ரேஷியோ இருக்குல்ல 4, 5, 6 மூணையும் ஆட் பண்ணிவிட்டு 15ஆல் டிவைட் பண்ணுறேன். கேட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய ரேஷியோ வந்து × 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறது. ஆன்சர் வந்துடும். எவ்வளோ வருது? ஸோ 3 டைம்ஸு 1 3 6 3s are 18 160 ஆயிடுது. புரியுதா? 160. இப்போ கேட்டுக்கிறது வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரன்னிங் இன் மும்பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணுங்க? எதுலேருந்து மைனஸ் பண்ணணும்? ரன்னிங் ஆகிறதுலேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆக்சுவலாக எவ்வளோ? 480 480 மைனஸு 160 போடலாமா? போட்ட ஆன்சர் வருமா? 0 2 320 வருது. ஸோ 320 வருமா? செக் பண்ணி பார்த்துக்கோ. 320 வருமா? வராது. ஏன்னு சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணணும்? 3 டைம்ஸ் டிவைட் பண்ணணும் இல்லையா? அப்போ 400 தான் வரும். 400 minus 160 is the 240 is the right answer. புரியுதாப்பா? புரியுதா என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு? ஏன்னா எக்ஸ்பிரஸ் வந்து 1/3 ரேஷியோவில் இருக்குது. 1200ல் 1/3 வந்து 400ல் 160 போயிடுச்சு அப்படின்னா 240 அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10 மட்டும் இருக்குது. ஓகே. ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் தி டோட்டல் மெயில் ட்ரெயின் இன்
ஹவுரா டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இன் டெல்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ் டோட்டல் மெயில் ட்ரெயின் இன் ஹவுரா டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இன் டெல்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் எப்படி இருக்குது பாருங்கள், 158.89, 148.18 அப்படின்னு வந்துருக்குது. ஸோ எல்லாமே வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டோட்டல் மெயில் ட்ரெயின் இன் ஹவுரா, ஸோ ஹவுரா எடுத்துக்கிறோம். ஸோ ஹவுராவில் வந்து மெயில் எடுத்துக்கிட்டால் 25%, டோட்டல் ட்ரெயின் வந்து 800 அதில் டிவைட் பை 4 போட்டுக்கோ. ஸோ 200 தான் வருது ஹவுரா, டோட்டல் மெயில் ட்ரெயின் ஹவுரா. டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இன் டெல்லி, டெல்லியில் உள்ள எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 15%. ஸோ டோட்டலி டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 900, 900ல் 15% கண்டுபிடிக்கணுமா. ஸோ 10% 90, 5% 45, 9 4 13, 135. புரியுதா? இது 135. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், 135 டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா ஸோ 148.18 அப்படிங்கிறது ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 10 சம்ஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ நீங்களும் நிறையா சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.